மக்களை மூளை செலவை பண்றதுக்காக 4 டிபார்ட்மெண்டா வேலை செய்யறாங்க பாஜக. முதல் டிபார்ட்மெண்ட் ரேஷியல் அண்ட் ரிலிஜியஸ் பிரைட். ஒரு சாமானியனை மாத்துறதுக்கு எடுத்த உடனே வெறுப்பு பிரச்சாரங்களை பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவனை இனப்பெருமை, ஜாதி பெருமை, மத பெருமை பக்கம் திசை திருப்புவாங்க. அப்போதான் பாஜக வலையில சாமானியனை சிக்க வைக்க முடியும். உங்களுக்கு என்ன சொல்லப்படும்னா, உங்களோட இனத்தை நினைச்சு பெருமைப்படுங்க. நம்ம இந்து மக்கள் எவ்வளவு புத்திசாலிங்க, எல்லாமே நம்ம வேதத்திலேயே இருக்கு. நம்மளுடைய இந்து மதம் தான் வரலாற்று சிறப்பு மிக்க மதம், நம்ம கலாச்சாரம் தான் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்வாங்க. இரண்டாவது டிபார்ட்மெண்ட் விக்டிமைசேஷன் அண்ட் செல்ஃப் பிட்டி. உங்களுக்கு இந்த கலாச்சாரம் பத்தின அகங்காரத்தையும் கர்வத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டோர் மனநிலையை உருவாக்குவாங்க. அதாவது பல நூற்றாண்டுகளா இந்துக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறாங்க. பாருங்க நம்ம எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம். பல்லாயிரக்கணக்கான வருஷமா மத்த மதத்தினர் நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறாங்க. நீங்க இந்த கருத்தையும் நம்பினதுக்கு அப்புறம் தான் மூணாவது டிபார்ட்மெண்டோட வேலையை ஆரம்பிப்பாங்க. மூணாவது டிபார்ட்மெண்ட் யூ ஆர் இன் டேஞ்சர். பல நூற்றாண்டுகளா நீங்க வஞ்சிக்க மட்டும் படல, இப்போ நீங்க பெரிய ஆபத்தில் இருக்கீங்க அப்படின்னு தினமும் உங்களுக்கு பொய்யான தகவல்கள் ஊட்டப்படும். இங்க பாருங்க, அவங்க உங்களை வீட்டுக்குள்ளே வச்சு கொன்னுடுவாங்க. நம்ம சாதுக்களை எப்படி கொன்னு இருக்காங்கன்னு பாருங்க. இது உங்களுக்கும் ஒரு நாள் நடக்கும். இப்படி பண்றவங்கள யாரு? முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், காலிஸ்தானி. பிஜேபி எதிர்க்கிற எல்லாரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. காங்கிரஸ், ஆம் ஆத்மி, மத்த எதிர்க்கட்சிங்க, இடதுசாரி இயக்கங்கள், அர்பன் நக்சல்ஸ், ஜார்ஜ் சாரஸ், பாகிஸ்தான், சைனா, யுஎஸ்ஏ, ரஷ்யா, எல்லா இன்டர்நேஷனல் ஏஜென்சிகளும் எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் செயல்படுது. நீங்க ஆபத்துல இருக்கீங்க அப்படிங்கிற பயத்தை உங்களுக்குள்ள விதைச்சதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் 4 தான் உங்களை காப்பாத்த போகுதுன்னு உங்களையே நம்ப வைப்பாங்க. நாலாவது டிபார்ட்மெண்ட் த கல்ட் ஆஃப் மோடி. யார் உங்களை காப்பாத்துவா? மோடி வந்து தான் காப்பாத்துவாரு. மோடி தான் நம்ம பாதுகாவலன் அப்படின்னு இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே உங்களை நம்ப வைக்கும். மோடி மனுஷனே இல்ல, கிருஷ்ணரோட அவதாரம், ராம அவதாரம். பெரும்பாலும் தேர்தலுக்கு முன்னாடி இந்த மூணாவது, நாலாவது டிபார்ட்மெண்ட் தான் முக்கியமான வேலையை பார்க்கும். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வரும். இந்துக்களையும் இந்து மதத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னா பாஜகவுக்கு வாக்களியுங்க. இதை நியாயப்படுத்துற விதமா நிறைய கதைகளையும் உருவாக்குவாங்க பாஜக. முதல்ல இருந்து சுருக்கமா சொல்லணும்னா, ஹேப் கிரோனாலஜி சமஜியே. டிபார்ட்மெண்ட் 1 நீங்க ஒரு இந்து மகான். டிபார்ட்மெண்ட் 2 நீங்க பல நூற்றாண்டா ஒடுக்கப்படுறீங்க. டிபார்ட்மெண்ட் 3 நீங்க ஆபத்துல இருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் 4 மோடியாலையும் பிஜேபியாலையும் மட்டும்தான் உங்களை காப்பாத்த முடியும். இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல உங்களை மாட்ட வச்சிருவாங்க. இது எவ்வளவு மோசமானதுன்னா, முதல்ல உங்களை பெருமைப்பட வைப்பாங்க, உங்களை நினைச்சு கர்வம் கொள்ள வைப்பாங்க, உங்களை நினைச்சு பரிதாபப்பட வைப்பாங்க, அப்புறம் பயத்தையும் வெறுப்புணர்ச்சியும் தூண்டுவாங்க. இவ்வளவு அனுபவிச்ச ஒரு சாதாரண மனுஷன் பிஜேபிக்கு மன ரீதியில அடிமையா இருக்கிறதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல.